நான் வந்து ஏன் தர்மயுத்தம் நடத்தினா மனோஜ் பாண்டியனுக்காகவும் நான் வைத்தியலிங்கத்துக்காக தான் நடத்தினேன் அப்படின்றாரு. அவங்களே கட்சி விட்டு போயிட்டாங்க. நான் இனிமேல் என்ன இருக்குது, என்ன பார்த்தா பாவமா இல்ல அப்படின்னு சொல்றாரு. கொள்கை பரப்பு மாநில செயலாளராக இருக்கக்கூடிய டாக்டர் அருண்ராஜ் திருச்செங்கோடுல அநேகமா ஒரு மண்ணின் மைந்தன்னு போட்டு போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நீங்க நிறைய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடியா எனக்கு சொந்தம்னு வாங்க ஏதாவது ஒரு உறவு முறையில சொல்லிப்பாங்க. அதனால அவங்க ஆக்சசிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு. கனிமொழி அவர்கள் ஒரு பெரிய பெண்கள் ஓட்டுகளை எல்லாம் கவருவதற்கு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நமது சேனலில் 2026 சட்டசபை தேர்தலாக யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை பற்றி பேச நம்முடைய இருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். சார், கூட்டணி எல்லாம் இறுதி கட்டத்தை எட்டிட்டு இருக்கு. இன்னும் சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. ஓபிஎஸ் அவர்களும் சரி, கிருஷ்ணசாமி அவர்களும் இன்னும் கூட்டணி முடியாம இருக்கு. இன்னைக்கு நாமக்கல் பத்தி நம்ம பேசணும், கரண்ட் பாலிடிக்ஸை தொட்டு தான் பேச முடியும். நீங்க அந்த தொகுதியை சார்ந்தவர் அப்படிங்கறதுல கள நிலவரம் அங்க எப்படி சார் இருக்கு? அதான் நாமக்கல் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாமக்கல் மாவட்டத்துல சில தொகுதிகளை வார்டு வாரியா என்னால சொல்ல முடியும். பட் அது நமக்கு அவ்வளவு துல்லியமா தேவையில்லை. இன்னைக்கு இங்க கரண்ட் பாலிடிக்ஸ் கேட்டீங்க. அதுல வந்து புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள், அதுல ஓபிஎஸ் அவர்களுடைய அவர் வந்து நான் கட்சியை நடத்தல ஒரு குழு தான் நடத்திட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அதே மாதிரி தேமுதிக திருமதி பிரேமலதா அவர்கள், இவங்க ஒரு இது வரைக்கும் முடிவுகள் அறிவிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அது எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு கணிச்சுதான் நம்ம இந்த விஷயங்களை சொல்றோம். புதிய தமிழகம் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் தன்னுடைய மகனை தான் வேட்பாளருக்காக, அதாவது சட்டமன்றத்தில் நிற்பதற்கு ஒரு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. அவர் மதுராந்தகத்தில் நடைபெற்ற பிரதமரனுடைய அந்த ஒரு கூட்டத்திற்கு கூட அவர் வரல. விஜய் அவர்களோட ஒரு கிருஷ்ணசாமி அவர்கள் பேசிட்டு இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். விஜய் அவர்களோட ஒரு தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம். இங்க வந்து திருமதி விஜயகாந்த் அவர்கள், அதுலயும் விஜய் பிரபாகரன் அவர்கள் ரொம்ப ஓபனாக திமுக அதிமுக எங்களை எல்லாம் வந்து 23 பழைய நம்ம எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்எல்ஏக்கள் கேட்டிருக்காங்க பாத்துக்குங்க அப்படின்னு அவங்க அதிக தொகுதிகள் கேட்பதாகவும், அதனால அவர்களுடைய கேண்டிடேட் ஒரு 4-5 கேண்டிடேட்டுக்கு மேல நீங்க யார சொல்லுவீங்க அப்படின்னு ஒவ்வொரு பக்கமும் அவர்களுக்கு இருப்பதாக நம்ம கேள்விப்படுறோம். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்குதான் ஒரு அறிக்கை விட்டாரு, நான் அதிமுக இணைவதற்கு தயார்னாரு. ஆனா இபிஎஸ் உடனே மறுத்துட்டாரு, அவர் கட்சியில இருந்து நீக்கிட்டு. எதை வேணாலும் நடக்கலாம். அதுல நம்ம வந்து அவருடைய ஓட்டுகளை சிதற விடுறாங்க அப்படின்றதுல அதிமுகவை விட பிஜேபி வந்து தலைமை, பிஜேபி ரொம்ப மும்முரமா இருக்காங்க. மேபி வந்து டிடிவில ஒரு முக்கிய பொறுப்புகள், டிடிவியினுடைய அமமுகவில் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அதுல சேர்க்கலாம் அப்படின்னு நம்ம இது ஒரு முதலையா நம்ம ஒரு ஆலோசனை சொல்றோம். நம்ம எந்த கட்சி சார்பற்றவர்கள் இருந்தாலும் அவருக்கு இன்னைக்கெல்லாம் ரொம்ப நான் வந்து ஏன் தர்மயுத்தம் நடத்தினா மனோஜ் பாண்டியனுக்காகவும் நான் வைத்தியலிங்கத்துக்காக தான் நடத்தினேன் அப்படின்றாரு. அவங்களே கட்சி விட்டு போயிட்டாங்க. நான் இனிமேல் என்ன இருக்குது, என்ன பார்த்தா பாவமா இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரி, இது இவர்களுடைய நிலைமை. இப்ப இவர்கள் எல்லாம் பெரிய அளவுல இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். சார், விஜயகாந்த் கட்சியுமா அப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதான் உண்மை. அவர்கள் சில தொகுதிகளை அவங்க வந்து சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம். தனியா நின்னா எந்த தாக்கத்தையும் அவர்கள் ஏற்படுத்த போவதில்லை. இந்த விஷயம் இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் வந்துருவோம். இதுல வந்து நீங்க குறிப்பிட்டது போல ஒரு பட்டியல் தொகுதியாக ராசிபுரம் இருக்கிறது. இப்ப கடந்த 2 தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு ராசிபுரம் வந்து அது பட்டியல் வகுப்புல இருக்கு. அதே மாதிரி எஸ்டி தொகுதி ஒண்ணு சேந்தமங்கலம், கொல்லிமலை எல்லாம் அங்கதான் வருது. தமிழ்நாட்டுல 2 எஸ்டி தொகுதி தான் இருக்குது. அது ஏற்காடு ஒண்ணு, சேலத்தை பேசும்போது நம்ம பேசலாம். இங்க வந்து சேந்தமங்கலம் தொகுதியினுடைய எம்எல்ஏ பொன்னுசாமி அவர்கள் காலமாயிட்டார். அவர் அக்டோபர்லயே காலமாயிட்டார். அது வேக்கண்டா தான் இருக்கு. அது சேர்ந்து எலெக்ஷனோட சேர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு மலை, கொல்லிமலை அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கு எப்பயுமே எல்லா விதமான ஒரு பாரம்பரிய பிரச்சனைகள் எல்லாம் அதுக்கு, அதாவது விவசாய பொருட்கள், மரவள்ளி கிழங்குகள், இந்த மிளகு, அன்னாசி, இதெல்லாம் விலை, இது பற்றி அவங்களுக்கு ரோடு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அங்க இருக்கு. இது மாதிரி பிரச்சனைகள் ஒவ்வொரு இடத்துலயுமே நகராட்சிகள்ல டெவலப்மெண்ட் ஆயிட்டே தான் இருக்கு. ஆனா முழுமையான ஒரு ரோடுல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு பிரச்சனைகள் இங்க இருக்கு. நாமக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா முட்டையில இருந்து ஆரம்பிச்சு லாரி பாடி பில்டிங், அதே மாதிரி ஜவ்வரிசி, சேந்தமங்கலம் முட்டி இருக்க பகுதிகள், நாமகிரிப்பேட்டை மாதிரியான பகுதிகளில் ஜவ்வரிசி தொழில், இது எல்லாமே அவர்களுக்குன்னு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது பெரிய அளவுல தேர்தல்ல எதிரொலிக்கிற மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனா குமாரபாளையம் மாதிரியான இடங்கள்ல சாயப்பட்ட கழிவு, இது எல்லாமே வந்து தொழில் செய்பவர்களுக்கும் மற்ற அங்க இருக்கிற நிர்வாகத்துக்கு தான் பிரச்சனையா இருக்கு. தேர்தலில் எதிரொலிக்கிற மாதிரியான ஒரு மேஜர் பிரச்சனைகள் எல்லாம் இல்ல.
விவசாய பிரச்சனைகள் பெரும்பாலும் இருக்குது. முன்னெல்லாம் குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனைகள்லாம் இருந்தது. இதெல்லாம் ஓரளவுக்கு அரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப 2021 தேர்தல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதாவது 2 தொகுதிகள் மட்டும் அதிமுக வென்றது. அது குமாரபாளையத்துல முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஒரு பவர்ஃபுல்லான அதிமுகவை இங்க கவனித்துக் கொண்டிருக்கிறார். மாவட்டம் முழுவதும் அவர் கவனித்துக் கொள்கிறார். அதே மாதிரி பரமத்தி வேலில் இருக்கிறார். அவர் பி சேகர், அவர் தான் இப்ப கரண்ட் எம்எல்ஏ இருக்கிறார். இப்ப இவர்கள் எல்லாருமே திருப்பி சீட்டு கேட்கிறாங்க. அப்ப மற்ற திருச்செங்கோடு, சேந்தமங்கலம், ராசிபுரம், நாமக்கல் அவர் ராமலிங்கம் அவர்களே மீண்டும் அவர் சீட்டு கேட்பதாக இருக்கிறது. அங்க அந்த இடத்துல நாமக்கல்ல கொங்கு நாடு மக்கள் கட்சி இது திருச்செங்கோட்டுல இருந்தாங்க. அவரு கட்சியினுடைய தலைவரான ஈஸ்வரன் அவர்களே இங்க நின்னாரு. அவர் நிறைய பெர்ஃபார்ம், பெரிய தொழிலதிபராக, பெரிய திருப்பூர் தொழில் பின்னணிகள் எல்லாம் கொண்டாரு. அவரும் தன்னுடைய பூர்வீகம் இங்கதான், கொக்கராயம்பேட்டை தான் என்னோட பூர்வீகம் நின்ற ஒரு 5000 ஓட்டுகளுக்கு வித்தியாசத்துல தான் ரொம்ப பொன் சரஸ்வதினு சொல்லி அவர்களை அவர் வென்றார். இந்த முறை திருச்செங்கோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பொன் சரஸ்வதி சீட்டு கேட்கறதுக்காக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்போ திமுக எடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள் செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடி கண்காணிப்புல இந்த மாவட்டம் முழுவதுமே திமுகவுக்கான ஒரு ஹேண்டலரா அவர் இருந்தார். இப்போ KN நேரு அவர்கள் இருக்கிறார். அவர் அனைத்து தொகுதியிலையும் அவருடைய என்னென்ன செய்யணும் அப்படின்றதுல அவரு முக்கிய ஒரு ஜோனல் இன்சார்ஜ் மாதிரி அவர் பாத்துக்கிறார். தேர்தல் பொறுப்பாளர்னு எடுத்துக்கலாம். அப்ப இன்னொரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மதிவேந்தன் இருக்கிறாரு. அவர் அவருக்கான 2-3 முறை துறைகள் எல்லாம் மாற்றப்பட்டது. அவருக்கு பணியை அவர் இட்ட பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அதில் விட நாமக்கல் மாவட்டத்தில் திமுகவுல செல்வாக்கு மிக்கவர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், இங்க MP ராஜேஷ்குமார் இருக்கிறார். இப்ப அவர் அங்க தொகுதி அவர் ஒருவேளை ரிசர்வ் இல்லைன்னா அவரே கூட கேட்கலாம். அவரு இப்போ அவருக்கு இன்னும் அவருக்கான MP காலங்கள்லாம் இருக்கிறது. அவர் திமுக தலைமையில நல்ல செல்வாக்கு இருக்கிறார். அதாவது இங்க நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் திமுகவுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் தலைமையிடத்துல சேர்க்க வேண்டும்னா இருக்கிற மந்திரியை அணுகுறதை விட அவர் ராஜேஷ்குமார் அணுகுறது தான் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி அவர் ஒரு செல்வாக்கை அவர் பெற்று வைத்திருக்கிறார். நலத்திட்டங்கள், உதவிகள் இதெல்லாம் முன்னில் நிற்கும் போது அவர் நின்று செய்வதில் அவர் மும்முரமா இருக்கிறார். அதே மாதிரி தங்கமணி அவர்கள் நாடறிந்த அம்மாவினுடைய குட் புக்ல இருந்தவர் தான். அவர் அதிமுகவுல குமாரபாளையத்துல கடந்த தேர்தல் அவர் அதாவது அதிமுகவுக்கான ஒரு சிக்கலான நேரத்திலயுமே அவர் வென்றிருக்கிறார். இந்த முறையும் அவர் தான் அங்க நிற்பார். குமாரபாளையத்துல அவர் தான் நிற்பார். இடையில பரமத்தி வேலூர் தொகுதியில K மூர்த்தின்னு சொல்லி அவரு மாவட்ட செயலாளராக இருந்தார். அவருடைய தொடர் இவருடைய நகராட்சி உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் பொழுது அவருக்கு உட்பட்ட தொகுதிகள் எல்லாமே நகராட்சி தலைவர் தலைமை அறிவிப்பவர்கள் யாரும் வெல்லல. அதனால அவருடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு அவருக்கான இதுல மாற்றப்பட்டது. மதராசத்தில் ஒருவர் அவர் ஒரு தொழிலதிபர், அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவருக்கு என்ன புகார மீண்டும் அவர் மூர்த்தி அவர்களுக்கு கடந்த ஆண்டு கொடுத்து இப்ப மும்முரமா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு குமாரபாளையம் தொகுதி திரு மதராசத்தில் நிற்பதாக, அதனால அவர் அங்க பணியை துவக்கி இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். அதே மாதிரி இங்க திருச்செங்கோடு பொறுத்த மட்டும் அங்க திரு ஈஸ்வரன் அவர்களே மீண்டும் நானே நிக்கிறத அவர் கேட்பதாக, ஏன்னா அவரு அங்கேயும் தலைமை இடத்துல நெருங்கி இருக்கிறதுனால பல விஷயங்கள் அதில் இந்த அரசு மருத்துவமனையாகட்டும் பல விஷயங்கள் ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்குது. நிறைய நம்ம ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். அவர் போய் செக் பண்ற மாதிரி இது பண்ற மாதிரி எல்லாம் பார்த்திருப்போம். சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் இப்ப எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இப்ப இங்க இருமுனை போட்டி கடந்த எப்பயுமே உண்டு. நீங்க கொங்கு பெல்ட்ல அதுலயும் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா இப்ப நம்ம ஈரோடுல எப்படியோ அதே மாதிரி இங்க எல்லா கூட்டணி கட்சியும் கேட்கும். ஒரு காலத்துல திருச்செங்கோடுல தேமுதிகவும் கேட்டிருந்து பெற்று வென்றிருந்தாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் ஒரு காலத்துல பெற்றிருந்தது. ரொம்ப நீண்ட நாட்களாக ராசிபுரமாக நாடாளுமன்ற தொகுதியாக இருந்த பொழுது காங்கிரஸ் பெற்றிருந்தது. இந்த மாதிரி நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிற பொழுது இதே கொங்குநாடு கட்சி ஒரு MP அவங்க பெற்றிருக்கார்கள். அதுல மாதேஸ்வரன் அவர் MP-யா இருக்கிறார். அந்த 2024 நீங்க பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் நீங்க அதிமுக வேட்பாளர் இருக்கிற தமிழ்மணி பெரிய அளவுல அவர் அறிமுகமானவர் அல்ல. ஆனா அவரு பாத்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் ஓட்டுகளை பெற்றிருந்தார். அதே மாதிரி அவருக்கு அடுத்து KP ராமலிங்கம், அவர் முன்னாள் ராசிபுரம் MLA-வா இருந்தவர். அவர் இன்னைக்கு பாஜகவுடைய துணைத் தலைவரா இருக்கிறாரு. அவரு இப்போ நிக்க முடியாது, எங்க ராசிபுரம் ரிசர்வா இருக்கிறனால நிக்க முடியாது. அவரு திருச்செங்கோடு கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது அதிமுக கூட்டணியில அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இதுல திருச்செங்கோட்டுல ஒரு கடுமையான போட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு மாநில செயலாளராக இருக்கக்கூடிய டாக்டர் அருண்ராஜ்
ஐஆர்எஸ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தேர்தல் பணியை அவர் துவங்கிட்டார். அவர் தொகுதி முழுவதும் பேனர் பார்க்க முடியுது. அவரே போய் தொகுதியில வந்து எங்கெங்கெல்லாம் செல்கிறாரோ, அப்போ திருவிழாக்கள், பண்டிகைகள், பொங்கல் பண்டிகைகள், இது எல்லாத்தையும் வந்து தீவிரமா அந்த அவங்க இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேரும் செயல்படுறதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா திருச்செங்கோடுல அநேகமா ஒரு மண்ணின் மைந்தன்னு போட்டு போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு கேண்டிடேட்டா, ஒரு உறுதி செய்யப்பட்ட கேண்டிடேட்டா திருச்செங்கோட்டுல திரு அருண்ராஜ் இருக்கிறார். அப்படி நின்னார்னா அவருடைய கவுண்டர்கள் இல்ல, இப்போ கொங்கு வேளாண் கவுண்டர்கள், நாட்டு கவுண்டர்கள்னு 2 பிரிவுகள்ல அவர் நாட்டு கவுண்டர் வகையில அவர் ஒரு பெரிய சேலஞ்சா இருப்பார். பின்னணியில பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் அவருக்கு வந்து உதவுக்கு தயாராக இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருந்தா மிகப்பெரிய சேலஞ்சா திருச்செங்கோடு தொகுதி இருக்கும். ராசிபுரத்துல அதே மாதிரி பிஜேபி அங்கேயும் கேட்பதாக, அது ஒண்ணு திருச்செங்கோடு ராசிபுரம். விபி துரைசாமின்னு சொல்லி திமுகவுல துணை சபாநாயகர் எல்லாம் இருந்தவர் இன்னைக்கு பாஜகவினுடைய அவரோட துணை தலைவரா இருக்கார். திரு கே பி ராமலிங்கமும் துணைத் தலைவர், திரு விபி துரைசாமியும் துணைத் தலைவரா இருக்காரு. அவர் ராசிபுரம் கேட்கிறார், ஏற்கனவே நின்று இருக்கார். எல்முருகன் கூட வந்து ஒரு முறை வந்து ராசிபுரத்தில் நின்றார், வந்து ரிசர்வ் தொகுதியினால அவரும் வந்து நின்று இருக்கிறார். அதனால முன்னாள் அமைச்சர் சரோஜாவும் அவர்கள் கேட்பதாக. ஆனா அவருடைய ஏஜ் ஃபேக்டர் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அது ஒண்ணு திருச்செங்கோடு இல்லைன்னா ராசிபுரம் பிஜேபிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த பக்கம் கூட்டணியில. தாவேக பொறுத்த மட்டும் இங்க இருக்கிற எல்லா சேந்தமங்கலத்திலயும் நான் வந்து தொகுதி நம்ம சுற்றுப்பயணத்துல கொல்லிமலையிலும் கூட அங்கேயும் மிக தீவிரமாக தாவேகாவினுடைய ஒரு செயல்பாடுகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதனால இங்க ஒரு கடும் போட்டி இன்னைக்கு நிலவுது அப்படின்னு தான் நான் சொல்றேன். சில தொகுதிகள்லாம் ரொம்ப நெக்கான ஒரு மூவ்மெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது. இப்ப நாமக்கல்னா வந்து ஒரு முட்டை விலை வந்து கரெக்டா நிர்ணயம் பண்றதுல, அப்புறம் லாரி வந்து பாடி கட்டுறது வந்து மிகப்பெரிய அங்க நாமக்கல்ல பிரசித்தி பெற்ற ஒரு தொழில்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கும்போது சாயக்கழிவு பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. திமுக இங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிட்டாங்களா? அது தேர்தலில் எதிரொலிக்குமா? நாமக்கல் முட்டை பிரச்சனை வந்து இப்ப நீங்க கறிக்கோழி பிரச்சனை பல இடத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அது தனி யூனியன், அது தனியா அவங்க நிர்ணயிச்சுக்கிறாங்க. அவங்க ரொம்ப நாளாவே முன்ன எம்பியா இருந்த ஒருத்தர் இங்க அதே கொங்குநாடு கட்சியில வந்து ஏகேபி சின்ராஜ் இருந்தார். அவரெல்லாம் கூட ஒரு அதுக்கான ஒரு யூனியனுக்கு லீடரா இருந்தார். அதனால அது பெரிய பிரச்சனையாக வந்தது கிடையாது. அவங்களே அவங்க தீர்த்துப்பாங்க. அதுக்கான அந்த பண்ணை விவசாயிகள் அப்படின்றவங்க வந்து அதை சரி பண்ணிப்பாங்க. ஒரு முறை ஓபன் இருந்துச்சு, ஒரு முறை சரிஞ்சது. லாரி பாடி பில்டிங்ன்றதுக்கும் எல்லாமே தனியார் அமைப்பு. நீங்க இப்ப சங்ககிரி மாதிரி இடத்துல இல்ல, அதே மாதிரி லாரி அசோசியேஷன், நீங்க பெரிய தொழிலதிபர்களும் ஒரு ராம் சீனிவாசன் கூட பேசினார். பெரிய ஜிடிபி அதிகமா இருக்கிறது வந்து நீங்க தமிழ்நாடு அளவுல இருக்கிறது வந்து எல்லாரும் நினைப்பாங்க சென்னை மாதிரி அங்க மாதிரி கிடையாது. அது நாமக்கல் தான், அது திருச்செங்கோடு தான். அது குறிப்பா சொல்ல போனா அப்ப அந்த அளவுக்கான தொழில் வளம் நிறைய இருக்கிற இடம் தான். ஒரு முறை திருச்செங்கோடு தனி மாவட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி கூட போராட்டம் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் நாமக்கல் இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் நீட் வரதுக்கு முன்னால அது ஒரு பெரிய அளவுல பரபரப்பா வந்த இடமாக எல்லாரும் அறியப்படுகிற இடமாக இருந்தது. ஒசூர், திருப்பூர் அந்த மாதிரி அளவுல ஒரு வீடு வாடகை, நில வாடகைகள்லாம் அதிகமாகிற மாதிரியான இடங்கள்லாம் இருக்கிறது. எல்லா தொழில்களும் எல்லா ஒரு அமைப்பினர்கள் இவங்க எல்லாம் கலந்து இருக்கிற இடம் தான். பெரும்பான்மையான சமுதாயமா கொங்கு வேளாளர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஆதி திராவிடர் அருந்ததியர்களுமே ஒரு 20% எடுத்துக்கலாம். நான் நாமக்கல் மாவட்டம் முழுவதும் சொல்றேன். அதே மாதிரி எஸ்டி பீப்புள் இருக்காங்க. அதே மாதிரி செங்குந்த முதலியார்கள் இருக்கிறாங்க. அப்புறம் எல்லா சமுதாயத்திலையும் சேர்ந்து இருக்கிற இதா இருக்கு. அப்ப தொழில் வளம் நிறைய இருக்கிறதுனால இவங்க வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய இது. இப்ப நீங்க நிறைய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப எடப்பாடியா எனக்கு சொந்தம்னு வாங்க, நாமக்கல்ல இருந்து ஆரம்பிச்சு ஈரோடு, சேலம் எல்லாமே ஏதாவது ஒரு உறவு முறையில சொல்லிப்பாங்க. அதனால அவங்க ஆக்சசிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு. இங்க தொடக்க காலத்துல இருந்து அதிமுக வந்து அந்த மாதிரி ஒரு கோட்டையா இருப்பதுக்கு காரணம் தான். திமுகவுக்கு இருக்கிற ஒரு இது வந்து அதிமுக பிளஸ். திமுகவுக்கு இருக்கிற மைனஸ் என்னன்னா கடந்த காலத்துல வந்து திமுகவுல அதே அதிமுகவுல டிஎம் செல்லுகணபதி இருந்தார். அவர் இன்னைக்கு வந்து சேலம் எம்பியா இருக்கிறார். அவரும் சில நேரங்கள்ல மாவட்டத்துக்கான சில ஆலோசனை சொல்றாங்க. வீரபாண்டி ஆரம்பமும் இருந்தார். அவரு கே வீரப்பன் ஒருத்தர் இருந்தார். இப்ப இவங்க எல்லாமே இல்ல. இப்ப நாமக்கல் மாவட்டத்துல ஒரு வலிமையான ஒரு திமுகவினுடைய ஒரு சக்தியாக வந்து இருக்கக்கூடியவங்க ரொம்ப குறைவா. இப்ப யங் ஜெனரேஷன்ல ஒரு ராஜேஷ்குமார் இருக்காரு. மற்றபடி சீனியர் ஜோனலாக இன்சார்ஜா திரு கே என் நேரு தான் பல விஷயங்கள், பெரிய மீட்டிங் ஆகட்டும் இதா இருக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல திரு கே என் நேரு தான் கவனிச்சுக்கிறாரு. அந்த வகையில பார்க்கும்போது டஃப் ஃபைட் இப்ப எப்படின்னா ஒரு 2-3 தொகுதிகள் பெரிய அளவுல திமுகவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது இப்ப ராசிபுரம் அது மாதிரி எடுத்துக்கலாம் திமுக ஓரளவுக்கு. ஆனா கிராமப்புறங்கள் நிறைய சூழ்ந்திருக்கிற இடங்கள் இப்ப திமுக இங்க மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் அது கனிமொழி அவர்கள் ஒரு பெரிய பெண்கள் ஓட்டுகளை எல்லாம் கவருவதற்கு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதை ஒரு பூத் லெவல்ல ஒவ்வொரு லெவல் எடுத்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த சேலம் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு பெரும்பாலான மாவட்டங்கள்ல அது ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதனால ஒரு 2-3 தொகுதிகள் திமுக லீட் எடுக்கும். 2 தொகுதிகள் அதாவது குறிப்பா வந்து பரமத்தி வேலூரும் குமாரபாளையமும் அதிமுக லீட் எடுக்கும். திருச்செங்கோடுக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு வந்து திரு அருண்ராஜ் அவர்களுக்கு இருக்கு. சார் இந்த முறை 4 முனை போட்டி இருக்குது. 4வது இடத்துல சீமான் இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அங்க நாமக்கல் என்ன நிலவரம்? அப்படித்தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனா கடந்த தேர்தல்கள்லாம் பாத்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் கூட ஒரு சில தொகுதிகளில் வந்து அவங்க ஒரு முன்னணி வகித்ததெல்லாம் உண்டு. அதாவது முன்னணினா 3வது இடம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு குறிப்பிடத்தகுந்த இடங்கள் எல்லாம் அவர்கள் வந்து பெற்றிருந்தார்கள். ஆனா இப்ப பாராளுமன்ற தேர்தல் எடுத்துட்டீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகளை வந்து நாம் தமிழர் பெற்றிருந்தது. ஆனால் இந்த முறை அந்த மாதிரி எல்லாம் தொகுதிகள்ல 10,000 ஓட்டுகள் 15,000 ஓட்டுகள் எல்லாம் பெற்ற அந்த வாக்குகள் எல்லாம் பெரும்பாலும் என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய இப்ப அது அவங்களுக்கு வந்து ஒரு 15,000 ஓட்டுன்னா அதுல 10-12,000 ஓட்டுகள் நிச்சயமாக அது விஜய் அவர்களுக்கு தான் செல்றத கண்கூட நம்ம பார்க்கலாம். இந்த தேர்தல்ல யார் வந்து அங்க பலம் வாய்ந்தவர்களா இருக்கிறன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல அது 2 தொகுதிகள் அதிமுகவுக்கு பலமா இருக்கும். அதுல வந்து குமாரபாளையம் தொகுதி வந்து ஒரு தங்கமணி அவர்கள் விடவே மாட்டார். அவர் என்ன மிகப்பெரிய அளவுல அவரு என்ன லாஸ்ட் டைம் வந்து இபி மதுவிலக்கு எல்லாம் அவர் கையில இருந்துச்சு. இப்போ ஒரு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால அவர் வந்து அவருக்கு இருக்கிற ஒரு பணபலம் வந்து நிச்சயமா உதவும். அதே மாதிரி பரமத்தி வேலூர்ல கரெக்டான கேண்டிடேட் போட்டாதான், இல்லைன்னா அது நிச்சயமா திமுகவிற்கு இலக்கு நேரிடும். அதிமுகவிற்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். திமுகவிற்கு ராசிபுரம் தொகுதி ரொம்ப வலுவாதான் இருக்கு. அதுல வந்து இருக்கிற கேண்டிடேட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். திருச்செங்கோடு நிச்சயமா மும்முனை போட்டி தான். அது நீங்க பிஜேபிக்கு கொடுத்து திரு கே பி ராமலிங்கம் மாதிரியான கேண்டிடேட் நின்னாருன்னா பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். அதுல வெல்வது அது கணிப்பதற்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அருண்ராஜ் அவர்கள் நிச்சயமா டஃப் கொடுப்பாரு. சேந்தமங்கலம் வந்து அது திமுகவுக்கு சாதமா தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதுல வந்து ஒரு 2 தொகுதி திமுக, 2 தொகுதி அதிமுக, 2 தொகுதிகள் வந்து ஒரு தொகுதி விஜய் கட்சிக்கும், ஒரு தொகுதி வந்து ஒரு டஃப், ஒரு கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிவிரா இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திமுக 2, அதிமுக 2, தாவேக 1, இன்னொன்னு வந்து கணிக்க முடியாத தொகுதியா இருக்குன்னு சொல்றீங்க. உங்க கருத்து பதிவுக்கு நான் ரொம்ப மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம் வேட்பாளர் அறிவிப்பு பிறகு. நன்றி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.